இப்போ இந்த ஓட்டு வந்து இப்போ மக்கள் வந்து ஓட்டை மாற்றணும்னு நம்ம சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம கூட்டமாக வந்திருக்கோம், எல்லாரும் சொல்றாங்க கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, அது நல்ல ஒரு ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. பட் இந்த வெயில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்களா? அது வந்து டைவர்ட் பண்றது, அது திசை திருப்பக்கூடிய ஒரு காரியமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? கண்டிப்பா நிச்சயமா அத்தனை ஓட்டுமே. இதனால மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, தயவு செய்து இப்படி ஒரு நல்ல மனுஷனை நீங்க மிஸ் பண்ணிக்காதீங்க. நாங்களாம் வெளியிலிருந்து சொல்றோம், ஏன்னா எங்களுக்குலாம் ஓட்டு செலுத்துற ஒரு பாக்கி இருந்திருந்தாங்க. இன்னைக்கு அது கணக்கே வேற. நாங்களுமே 20-30 லட்சம் ஓட்டு எங்க அந்த மைசூர் டிவிஷன்ல உங்களுக்கு போட வச்சிருக்க முடியும். பட் எங்களுக்கு ஓட்டு செலுத்துற அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. தளபதி அண்ணனை மிஸ் பண்ணிக்கிட்டாக்கா இன்னும் தமிழ்நாடு இன்னொரு 10-20 வருஷம் பின்னாடி போயிடும். ரொம்ப கடன் தொல்லையில மாட்டிக்குவீங்க, ரொம்ப பிரச்சனை வரும். இது நடக்கும். வேணா நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வேலை அப்படி வரக்கூடாது. ஒரு வேலை வேற கட்சியா அமைந்தால் இப்ப இருக்கிற 10 லட்சம் கோடி கடன் நாளைக்கு 18 லட்சம் கோடி ஆகும். ஏன்னா ஃப்ரீபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்களே தவிர, என்ன நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்யறோமோ அந்த பட்ஜெட்ல தான் நம்ம அந்த இதில் தான் நம்ம கொடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, இப்படி நாங்கள் ஃப்ரீபி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மேலும் அவங்க என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. அப்புறம் அந்த கடனுக்கு இப்போ பாருங்க 1 லட்சம் கோடி கடன் வட்டி கட்டுறாங்க. 10 லட்சத்துக்கு 1 லட்சம் கோடி வட்டியை, அந்த வட்டி நம்ம சேமித்தாலே போதுமே. மக்களுக்கு 8 கிராம் தங்கத்தை கொடுத்துடலாமே, சர்வசாதாரணமா சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுத்துடலாமே, ஃப்ரீயா பஸ் கொடுத்துடலாமே. இப்போ தமிழ்நாடு கர்நாடகாவில் பாருங்க பிரதர், எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீ தான். 54,000 கோடி ஒதுக்கி வைக்கிறாங்க. எல்லாம் 2000 மாதம் 2000 பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், கரண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதா இருக்கட்டும், ப்ளஸ் இந்த பஸ் விஷயத்தாக இருக்கட்டும், எல்லாமே பிரதர் அந்த ஒரு 54,000 கோடியிலேயே எல்லாம் சரி பண்ணிடுறாங்க. இங்கே அப்படி நடந்துட்டு இல்லை, மென்மேலும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சரியான லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் இல்லை, எதிர்கட்சிங்க யாருமே இல்லை. இங்கே எதிர்கட்சின்றதே இல்லை தமிழ்நாட்டில் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவங்களாம் ஒன்று நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு டைம் சொன்ன மாதிரி அதான் உண்மை. ஸோ இன்றைக்கி 500 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து சைக்கிளில் வந்திருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மூலிமா, பர்டிகுலராக சென்னை வாழும் மக்களுக்கு இந்த 16 தொகுதியுமே அப்படியே நம்ம தங்க தமிழன் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து நம்ம சட்டசபைக்கு மெஜாரிட்டியோட நீங்கள் அனுப்பி கொடுத்தா அவர் சிஎம் ஆவார். சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். என்னுடைய பேர் செல்வம். நான் வந்து என்னுடைய கிராமம் வந்து சந்தனப்பாளையம் மாட்டள்ளி கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கு, மைசூர். இப்போ மைசூர் பர்டிகுலர் சொல்கிறோன்னாக்கா ரொம்ப லாங், எல்லாருக்கும் தெரியுன்றதால அதனால மைசூர்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். விசில் சின்னத்துக்கு கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டுட் இல்லைங்களா? விசில் சின்னத்துக்கு தவறாமல் ஓட்டு போடுங்க. விஷல் சின்னத்தை மறந்துடாதீங்க. அது தொகுதி வாரியமா பார்க்கும்போது நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். பர்டிகுலரா இன்னொன்னு, இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு ரொம்ப உஷாரா இருங்க. பூத் ஏஜென்ட்டுக்கு நீங்க உஷாரா இல்லைனாக்கா, ஏன்னா அடுத்த கட்சிக்காரர் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க 11th மூமெண்ட்ல. அது பர்டிகுலரா அந்த 4 மணிக்கு மேலதான் அவங்க வேட்டு விடுறது பார்ப்பாங்க. நம்ம அந்த பூத் ஏஜென்ட்டுங்க கரெக்டா இருக்கணும். பூத் ஏஜென்ட் கரெக்டா லாக் பண்ணி சீல் வச்சு சைன் போட்டு வர வரைக்கும் நீங்க அந்த பாக்ஸ் அனுப்பிடுற வரைக்கும் நீங்க வந்து கண்ணை சிமிட்டாம அங்கேயே உட்காந்துக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க மாட்டிக்கலாம். அது சைக்கிள்ல வரீங்களா? மைசூர் சைக்கிள்ல தான் வரேன். என்ன கேட்டுங்க? இல்ல கேட்டேன், நான் சும்மா சைக்கிள்ல தான் வந்திருக்கேன். ஐடி கார்டு போட்டுக்கிட்டீங்களா? ஐடி கார்டு போட்டுங்க. உங்க பேரு எந்த வீடியோ தான், சும்மா ஒரு 5 நிமிஷம். சரி, அவங்க எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி மேலே. சரி, வாங்க வாங்க. சைக்கிளே வந்திருக்காப்பல தலைமுறைக்காக. மைசூர் 500 கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறேன், ஒன்றும் நிற்க மாட்டோமா? இருங்க.
ஓகேவா? இன்னும் 5 நாள்ல எல்லாம் சொல்லுங்க. வணக்கம்ண்ணா, என்னுடைய பெயர் செல்வம் சொல்லிட்டு மைசூர்லேருந்து வந்திருக்கேன் தளபதிக்காக. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக என் பெண்மணி என்னுடைய மனைவியோட பர்மிஷனோட என்னுடைய குழந்தைங்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் என்னை வழி அனுப்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என் மனைவிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் அங்கே கர்நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 1 கோடி பேர் சும்மா ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சார்பில் நாங்கள் ஏதாவது செய்யணுமே, ஒரு ஆதரவு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக மைசூர் பிராந்தியம்னு சொல்லக்கூடிய அந்த டிவிஷன் சார்பாக நான் வந்து முயற்சி எடுக்கணும் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டு இருந்துச்சுன்னா தளபதி சார் வந்து உற்சவம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்டு வந்து நீர் மழையும் பார்க்காம கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராது அப்படின்ட்டு அவரு அப்படி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மண்டியில் போகிறாரு சர்ச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ நாமெல்லாம் ஒரு சைக்கிள் வந்து பெரிய ஒரு இது நம்ம அதை கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா 30 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நாங்களாம் அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லாத்தோட குடும்பத்துலேயும் ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ பார்த்துருக்காங்க, ஒரு அப்பனாவோ ஒரு மாமாவோ பார்த்துட்ருக்காங்க, அங்கிளாவோ பார்த்துருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் நான் இன்னைக்கு 4 நாள் கடந்து இன்னைக்கு வெற்றிகரமாக ரீச் ஆகிருக்கேன். முதல் கட்டமாக எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னாக்கா என்னை அரவணைச்ச விதம், என்னை ஏற்றுக்கிட்ட விதம் ஒரு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பையனை என்னை ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கிற ஜனங்களும் அவ்வளோதானா எல்லாரும் நான் இன்னும் பெரிய ஒரு செலிபிரிட்டி மாதிரி வந்து பிடிக்கிறது எல்லாம் இதெல்லாம் எங்கள் அண்ணன் தளபதி சின்னத்துக்கு இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அண்ணன் ஒரு இமேஜ் கொண்டு வரணும். இந்த சொசைட்டியில் அவங்க வந்து ஒரு வெறும் ஃபேன்ஸ் ஃபேனு கார் வைக்கிறது இதுக்கு மட்டும் வச்சுக்காம விசில் அடிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்காம அவங்களையும் அரசியல்வாதி கொண்டு வரணும், பொதுநல வாழ்க்கை கொண்டு வரணும்னு அவர் திட்டமிட்டு ஒரு செயல்பட்டார். ஒரு அருமையான ஒரு கட்சி டிவிகேன்ற ஒரு கட்சி கொண்டு வந்தார். இன்னைக்கு பாருங்கள், வரப்போகிற 4ஆம் நாளைக்கு எலெக்ஷனு, மக்கள் தீவிரமாக இருக்காங்க. அதுவும் பெண்கள், குறிப்பாக பசங்க, யூத்ஸு எல்லாம் தீவிரமாக இருக்காங்க. அது கூட வயதானவர்கள் கூட இன்னைக்கு தளபதி ஒரு வாக்கு செலுத்தலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா. அதுதான் எங்களுக்கு கவனம். ஓட்டு கன்வெர்ட் பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஓட்டு போடுங்க, மறக்காம ஓட்டு போடுங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கலையா? சரி, ஓகே. இப்போ அப்படியே இது பண்ணுங்க, ஏன்னா மெயின் இல்லை. செக் பண்ணி